பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் பள்ளி பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். எண்ணிக்கைக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றிச் சென்றதும் ஓட்டுநரின் கவனக்குறைவுமே இந்த விபத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பவ இடத்தில் இருந்து எமது செய்தியாளர் விஜயகோபால் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். விஜயகோபால், இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? சொல்லுங்க. இன்று பெரம்பலூர் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளி. இந்த பள்ளி துறையூர் சாலையில் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியில் பல்வேறு பகுதியில் பெரம்பலூரை சுற்றியுள்ள புறநகர் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவ மாணவிகளை அந்த பேருந்தில் ஏற்றிக் கொள்வதற்காக அந்த வண்டி சென்றிருக்கிறது. சரியாக 8:45 காலை 8:45 மணி அளவில் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே பாலக்கரை என்ற இடத்தில் அதிவேகத்தில் வந்த அந்த வண்டி அந்த டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த வளைவில் திரும்பும் பொழுது வண்டி கவிழ்ந்திருக்கிறது. அந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த மாணவர்கள் அனைவரும் உடனடியாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அந்த பள்ளிக்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரியில் தற்போது வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்யும் சரளா என்ற ஆசிரியை மார்பில் கண்ணாடி கிழித்ததில் காயமடைந்து தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதை தவிர ஸ்ரீகாந்த் என்ற மாணவன் 11ஆம் வகுப்பு மாணவன் கால் முறிந்து தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார். இதை தவிர விக்னேஷ் என்கின்ற 11ஆம் வகுப்பு மாணவனும் மணிகண்டன் என்கின்ற 7ஆம் வகுப்பு மாணவனும் தற்பொழுது தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர். இதை தவிர அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் பெயர்களை சொல்வதற்கு அந்த நிர்வாகம் மறுத்துவிட்டது. இதனால் குறைந்தது அங்கு மட்டும் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த பள்ளிகள் அனைத்தும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஓடும் வாகனங்கள், பேருந்துகள், வேன்கள் அனைத்தும் கடந்த மாதம் தான் சோதனை செய்யப்பட்டது. அதை வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் இந்த சோதனை நடந்தது. அப்பொழுது இந்த வாகனத்திற்கு அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றனர். இது சரியான முறையில் உள்ளது, இந்த வாகனம் ஓட்டும் அளவில் உள்ளது, அதற்குரிய டிரைவர் சரியான அனுபவம் உள்ள டிரைவர் என்று அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். ஆனால் இந்த வாகனம் என்பது மிக பழமையான வாகனம். இதற்கு பணத்தை வாங்கிக் கொண்டு இவர்கள் அந்த வாகனத்துக்கு ஒப்புதல் அளித்து விட்டனர். இதனால் ஏற்பட்ட காரணம் தான் தற்போது ஏற்பட்டுள்ள விபத்து. இந்த விபத்து இன்னும் சற்று எதிரே ஏதோ ஒரு வாகனம் வந்திருந்தால் இது இன்னும் மிக அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கின்றது என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய கவனத்தை திருப்பி மீண்டும் இந்த பள்ளி கல்லூரியில் ஓடும் அனைத்து வாகனங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விபத்து தொடர்பாக பெரம்பலூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த டிரைவர் அந்த வண்டியை வாகனத்தை இயக்கிய ராஜாளி ராஜா என்கிற டிரைவரை கைது செய்துள்ளனர். விஜயகோபால், இப்போ இந்த விபத்துல 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்ததா சொன்னீங்க. இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருது? இந்த வாகனத்தில் அந்த பேருந்தில் இந்த மாணவர்கள் அனைவரும் தற்பொழுது உடனடியாக விழுந்தவுடன் அந்த பகுதி என்பது மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதி, போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதி என்பதால் உடனுக்குடன் அனைவருமே மீட்கப்பட்டு விட்டனர். மீட்கப்பட்டு உடனடியாக இங்கே அருகில் தான் உள்ளது அரசு மருத்துவமனை. உடனே இங்கே கொண்டு இவர்கள் தேவையான மாணவர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருந்திருக்கின்றன. அதனால் உடனுக்குடன் அவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து மாணவர்கள் அனுப்பப்பட்டு விட்டனர். அதை தவிர்த்து தற்பொழுது கொஞ்சம் அதிகமாக காயமுள்ள மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர்.